முழுங்கடா. டெல்லி பாணி செய்யலாம் வாங்க. மசாலா செய்ய உருளைக்கிழங்கு, வெங்காயம். பானி செய்ய மாவு. பானி செய்ய உருளைக்கிழங்கு. பானி செய்யறதுக்கு தேவையான மாவு ரவையும் மைதாவும் இருக்கு. அது ஒன்றா கலந்து பக்குவமான முறையில் பதப்படுத்த போகிறோம். சுவை அதிகரிக்க உப்பு போடு. மாவு நல்லா பதமான முறையில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பூரி நல்லா பூத்து வரும். டெல்லி பானி தண்ணிக்கு பூண்டை ஃபஸ்ட்டா குத்திக்கலாம் போட்டு உரலில் போட்டு நைய பிடிக்க வேண்டும். நங்கு கொத்த வேண்டும். சாகும் வரை கொத்த வேண்டும். உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறதுக்காக நறுக்குன்னு 4 பச்சை மிளகா போடு. காட்டி 4 மிளகாண்டு 10 மிளகா போடுறடா. விடு, நல்லா காரம் சாரமாக இருக்கட்டும். அம்மா மிக்சி கூட அம்மா மிக்சியில் இருந்து அரைச்சிடலாம். ஏன் அம்மா கஷ்டம் உனக்கு சொல்ல? நெடி இங்கேயே இருக்கு. நெடி எது பண்ணுறப்பா? நறுக்குன்னு ஒரு 10 இஞ்சி நல்லா போட்டு கச்சன்னு குத்தி சாரை புழிஞ்சு அப்பா காம கொத்தமல்லி தழை அழகாக இருக்குது. இப்போ போட்டு நைய புடைக்க போகிறேன் வச்சு. கொத்தமல்லி எப்படி ஆகிட்டு பாரு. புளி தண்ணி அடி அவ்வளோதான். கொஞ்சமாக அழகான புளியை எடுத்து அப்படி ஒரு கரைச்சல்னா கட்டியாக வரும் பாருங்க. இந்த சுவை புளிப்பு சுவைனாலே நாக்கில் எச்சி ஊறும். அந்த சுவை சூப்பராகுது. தேவையான ரசத்துக்கு புளி தண்ணி ஊற்றணும். டெல்லி பானி செய்யறதுக்கு கரம் மசாலா, கார மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது போட்டு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்,
ரசம் செய்ய போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், தென்பெண்ணை ஆற்று தண்ணி. நல்லா அப்படியே தண்ணி கன்சிகா உப்பு இடம் கன்சிகா. சுவை அதிகரிக்க உப்பு. அவ்வளோதான், கலைக்க அப்படியே ஆளுக்கு ஒரு வாய் ஊற்றிக்கின்னு போயிட்டே இருக்கு. பூரி போடா வானல வச்சுக்கலாம். தொண்ணூறு நாள் மல்லாட்டை எண்ணெய் பாருங்க எப்படி நுர தள்ளுது பாருங்க. ஆறுன எண்ணெய் இது. கேமராமேன் நான் தான் விட்டுவேன்னு சொல்கிறாரு. அவர் மீறி நாம் எதுவும் பண்ண முடியாது. விட்டுட்டேன், அவர் நல்லா விட்டுவாருங்க. எங்கள் ஊர்லேயே நல்லா பூரி விட்டுவார் இவர் ஒரு ஆள் தான். சரி, எனக்கு அங்கே வேலை இருக்குது, நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். நீ விட்டினே இரு. இருக்கிறத சீக்கிரமாக பாருப்போ. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதை தோலை உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருவோம். அப்போ தான் மசாலா ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். கேக்கா வந்து இது மாஸ்டர் இவ்வளோ நாள் எங்கே மாஸ்டர் இருந்தீங்க நீங்கள்? எண்ணெய் காஞ்சிருக்கு, பூரியை போட்டு எடுத்துருவோம். ஒன்று அருமையாக இருக்குது. சில்லி பானி மசாலா சேர்க்க போகிறோங்க. இதாங்க முக்கியமான மசாலா. உருளைக்கிழங்கெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கணும், அது கூட அந்த மசாலா சேர்த்தா அருமையாக இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு அப்படியே பிசைஞ்சு லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு பிசைய அதிகம். சில்லி பானிக்கு தேவையானது புளிப்பு தான். அந்த புளிப்பு அதிகரிக்க லெமனை லைட்டாக அப்படி புழிஞ்சு விட்டு நெய்யில் கொஞ்சம் போடுவேன். டெல்லி பானிபூரி. டெல்லி பானி டெல்லிக்கே போனாலும் இந்த மாரி பானி கிடைக்காது. இந்த வாயில் போடு. டெல்லி சாப்பிடு. டெல்லி பானி
அப்படியே அதில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அப்படியே இந்தா ரெடி. பானி. டெல்லியிலே போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு பானிபூரி கிடைக்குமா கிடைக்க தெரியலங்க. ஐயோ கன்சிகா சாப்பிட்றியா? டெல்லி பானி எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான். அது நம்ம கிட்ட மட்டும்தான். உனக்கு பத்தாது அந்த ஒரு தட்டு. காரணம் அப்படியே பிரமாதமாக இருக்குது. நான் இன்னொன்று சாப்பிடு. சுவை போட. ரொம்ப அருமையா இருக்குது. டெல்லி பானிக்கு ஜெய். நீ அடி வர ஜெயா அடியா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க.